நகட்டோவும் இட்டாச்சியும் காபுட்டோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. காபுட்டோ அவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணி நருட்டோவையும் கில்லர் பியையும் கொண்டு பிடிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரீஅனிமேட் பண்ணி நிஞ்சா வரல ஷினோபி நேஷன்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சா யுத்தம் நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சான். அவ்வளவு கான்பிடன்ஸ் அவனோட ஜுட்சு மேல. அதே மாதிரி அவனோட ஜுட்சுவும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஈவன் மத்த நேஷன்ஸ்ல இருக்கிற பயங்கர பவர்ஃபுல்லான ப்ரீவியஸ் காகேசாலேயே இந்த ரீஅனிமேஷன்ல இருந்து வெளியே வர முடியல. இட்டாச்சியும் கில்லர் பியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இட்டாச்சிக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகும். அதுபடி நருட்டோக்கு ஆல்ரெடி இட்டாச்சி கொடுத்த க்ரோவை வெளியே எடுத்து அந்த க்ரோ கிட்ட இருந்தா ஷிஷுயோட மாங்கேக்கு ஷரிங்கனை யூஸ் பண்ணி கோட்டோமான்சுகாமி கென்ஜுட்சுவை கேஸ்ட் பண்ணி காபுட்டோட ரீஅனிமேஷனை பிரேக் பண்ணிருப்பாரு. வக்காலி காபுட்டோ மிரண்டு போயிடுவான். இப்போ இந்த ஷினோபி வேர்ல்டுல தான் மட்டும்தான் ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு இருந்த காபுட்டோட மொத்த நம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கும். அவன் இட்டாச்சி ரீஅனிமேட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கல போல. இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அவனுக்கே அப்பா இட்டாச்சின்னு இட்டாச்சி உஜிஹா உன்னை நான் குறைச்சு மதிப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ். எவ்வரி ஜுட்சு ஹேஸ் அ வீக்னஸ் சொன்னவர்கிட்ட ஜுட்சுவை யூஸ் பண்ண வேலைக்கு ஆகுமான்னு காபுட்டோட ரீஅனிமேஷனை சொந்தமா பிரேக் பண்ணது ரெண்டே பேர்.